ஸோ ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ தான். நேற்று இல்லை முந்தினேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். சுத்தமாக தூக்கமே வரல. ஆக்சுவலி படுத்துட்டேன், ஆனால் தூக்கமே வரல. ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, பைக்கோட ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ வந்து சால்வ் ஆகவே இல்லையே. 2 மாதம் ஆச்சு பைக் எடுத்து. 1400 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது பைக்கு. ஸோ ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ சால்வ் ஆகலையேன்னு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு. என்னடா பண்ணுறது, எங்கே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே விடவும் முடியாது. ஷோரூம்லேயும் அவங்க இப்போ நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் சார், கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் சார், நான் கால் பண்ணுறேன் சார்னாங்க. ஒரு காலும் வரல. 2 months ஆகிடுச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாமா. இன்னும் நாட் இன் அ குட் வே. என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, ஓகே கஸ்டமர் சர்வீஸ்க்கு இமெயிலை போடுவோம். இமெயில் போட்டால் மேபி அங்கேருந்து ஷோரூமுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு, அதிலே query பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. நேமு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு query போட்டு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கால் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் query சொல்லியிருக்கீங்க ரைட் சைட் புல்லிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு, நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இப்போ போயிட்டுருக்கேன். காளிகாம்பால் ஷோரூம் வெள்ளூர் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இமெயில் போட்டோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம், என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு ஹேண்டில் பார் வந்து லைட்டாக பெண்டாக இருக்குது நம்மளுது. நம்ம ஆல்ரெடி கீழே போட்டிருக்கோம்ல, ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ 2-3 முறை கீழே போட்டதுனால லைட்டாக ஒரு பெண்டு இருக்குது ஹேண்டில் பாரில் லெஃப்ட் சைடில். ஸோ அதனால் அது வருதுன்னு சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஹேண்டில் பார் மாற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றணும் தான். ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டோமோட்டர் சைக்கிள்ஸு அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரைசர் பெரிய ஹேண்டில் பார் போடலான்ற மாதிரி யோசித்தேன். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்படி இருக்கும் நல்லா ஓட்டுறதுக்கு. ஸோ அது போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதை போட்டால் அதனால தான் அது ரைட் சைட் புல்லிங் இஷ்யூ வருதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, அதனால் இப்போதைக்கு ஸ்டாக் ஹேண்டில் பாரே திருப்பி புதுசு போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா இது ரெடியும் பண்ண முடியாதாம்மா, ஃபுல்லாக தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2200 வரும்னு நினைக்கிறேன் ஷோரூமில். ஸோ அதை போட்டுட்டு அப்படி மாற்றணும். அதனால தான் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம், லைட்டாக ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை, நாங்கள் திருப்பி கால் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பைக் இன்றைக்கி வச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு செக் பண்ணுறோம் அப்படின்வாங்க. நாளைக்கும் அந்த இஷ்யூ சரியாகாது. அப்படி தான் எனக்கு தோணுது இப்போ வரைக்கும் நடந்தது இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தா. ஸோ இந்த ரீசன்ஸ் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷோரூம் போனால் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, என்னோடய மைண்டு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ரைட் சைடில் புல் பண்ணுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்ச பிறகு, ஒருவேளை ஸ்டேபிளாக இல்லையோ, ரைட் சைடில் அதனால தான் புல் பண்ணுதோ, ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது அந்த டெத் வாபிள் மாதிரி எதனா கொடுத்துருமோ, இந்த வாபிள் கொடுக்கும்ல, அந்த வாபிள் எதனா வந்துடுமோ அப்படின்ற மாதிரிலாம் மைண்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 120 ஓட்டிகிட்டு இருக்கும் போது தான் அந்த மாதிரி ஞாபகம்லாம் வரும். மைண்ட் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்போ கஸ்டமர் நானாக போய் கேட்டிருந்தேன், இது அதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸ்க்கு இமெயில் போட்டு கேட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒர்க் ஆகுதா, சரி பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. வண்டி எதுவும் காணோம். few moments later. Guys, வண்டியை வந்து ஷோரூமில் விட்டாச்சு. வீடியோவில் நிறைய கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கும் இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னன்னா, அது கை விட்டால் தான் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம். கையை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அது இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுதுல்ல. அதனால தான் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணின்னு இருக்குது. பார்க்கலாம். Several days later. Hello people, welcome back after one day. ஸோ நேற்று வண்டி விட்டுருந்தேன். நேற்று ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே 6 o'clock கால் வந்துச்சு. ஸோ 6:30 ஆக போகுது. ஸோ வண்டி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. I really hope that they fixed it for real. Let's see. நேற்று பார்ப்போம், ஹைவேல ஒரு 80 செக் பண்ணலாம். ஓகே, ரைட்டில் இழுக்குதுங்க பாருங்கள், ஃபுல்லாக போயிடுச்சு. ஓ ரைட்டில் கார் இருக்குது. ஸ்ட்ரைட் ரோடு தானே.
இழுக்குதுங்க, இழுக்குது, சரி பண்ணல. இழுக்குது இழுக்குது இழுக்குது. நான் ஃபிக்ஸ் ஆகலைங்க, ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்னு நினச்சேன், ஃபிக்ஸ் ஆகவில்லை. ஓகே, ரோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. லீவிங் த ஹேண்டில் பார். லெஃப்ட் சைடில் நான் இது பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். அப்போ கூட பாருங்கள் ரைட் சைடில் இருக்குது ஃபுல்லாக. பின்னாடி கார் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து சேஃபாக ஓட்டிகிட்ருக்கேன். சி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஹிமாலயன் ஓனர்ஸ் யாரெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள், திருப்பி நான் ஷோரூம்லேயே ட்ரை பண்ணிட்டோமா, இல்லை வெளியே எங்கன்னா ஷாப்ஸ் இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை வெளியே ஏதாவது ஷோரூமில் எல்லாமே செக் பண்ணுறாங்கன்றதான் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் சஜஷன் கொடுங்க. ஏன்னா இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் என்னென்னமோ நிறைய செக்ஸ் இருக்குது, இந்த புஷ் போயிடுச்சுன்னா கூட ரைட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்களான்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க இவங்க. பக்கத்து லேனுக்கே போதுங்க அப்படியே. அவங்க கால் பண்ணும்போதே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு கால் பண்ணாங்க. எனக்கு தெரியும் அது ஃபிக்ஸ் ஆகிருக்காதுன்னு சொல்லிவிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லைன்னா ஒரு 2-3 நாள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே கொடுக்கட்டும். We'll see what we can do. பிரபா ஃபிக்ஸ் ஆகலடா, இன்னும் ரைட்டில் இழுக்குது. ஃபிக்ஸ் ஆகலண்ணா. கைஸ், ஐ ஹவ் டிசைடட் டு டேக் த பைக். ஐ மீன் ரைட் சைடில் இருக்குது, இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் செக் பண்ணேன் சார், கரெக்டாக தான் இருக்குது, நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னு சொல்லி வீடியோ காட்டினாங்க. அப்புறம் நான் எடுத்த வீடியோ காட்டினேன், நான் வீடியோ அனுப்புகிறேன், அதை வச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னேன் ராயல் என்ஃபீல்ட்கிட்ட. அவங்க வந்து சரி ஓகேன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ கால் பண்ணி கேட்டாங்க போல். கால் பண்ணி கேட்கும்போது இது மாதிரி எல்லாருமே வந்து இப்போ ரைடுமேனியா போயிட்டு இருக்கிறாங்களா கோவாக்கு. அதனால் இப்போ உடனே பண்ண முடியாது, நெக்ஸ்ட் மந்த்து ஏதோ வருவாங்களாம் ஃப்ளையர்னு ஏதோ சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த்து வந்து வருவாங்க, அங்கேருந்தே வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. கன்ஃபார்மாக பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே. சரி ஓகேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை, அப்படியே ஓட்டலாம். பட் என்னென்னா எனக்கு அது ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் பெட்டரு. ஏன்னா கை விட்டால் ரைட் சைடில் போகுதுன்னா அது அப்படின்னா அது ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம்ல. இப்போ வந்து சுத்தமாக பெட்ரோல் காலி, 0ல் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபியூல் போட்டுருவோம், டேங்க் ஃபுல்லே பண்ணிடலாம். நான் வந்து ஸ்பீடு அடிக்கலான்னு இருக்கேன், பாரத் ஸ்பீடு. அதில் பார்த்தீங்கன்னா 8% தான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எத்தனால். அதனால் பாரத் ஸ்பீடு அடிக்கலான்னு வந்திருக்கேன், டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன். 13.71 லிட்டர்ஸு 400 லிட்டருக்கு, 400 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ ப்ளஸ் 13.71 ப்ளஸ் 3 லிட்டர்ஸு. ஸோ இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16.71. ஸோ 427.4 டிவைடட் பை 16.71, 25 கொடுத்துருக்குங்க லாஸ்ட்டு சைக்கிள், ஃபுல் டேங்க் சைக்கிள். ஃபஸ்ட்டு 29, அப்புறம் 27, இப்போ 25. போக போக கம்மி பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த முறை ஸ்பீட் பெட்ரோல் போட்டிருக்கேன், இந்த முறை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து எத்தனால் கண்டென்ட் ரொம்ப கம்மி, 8% தான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் என்ன அப்டேட்டுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், லாங்காக போயிட்டுருக்கு. See you guys in the next one.
பை பாய். ராயல் என்ஃபீல்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சரி பண்ணி கொடுங்க. எத்தனை முறை வந்துட்டு இருக்கேன் பாருங்களேன் ஷோரூமுக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம். இதனால தான் ராயல் என்ஃபீல்டு வேணான்னு சொல்கிறாங்க போல் நிறைய பேர். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐ ஹோப் தே ஃபிக்ஸ் இட். லெட்ஸ் see. இப்போ விட்டு பார்ப்போமா? லாஸ்ட்டாக ஒரு முறை. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரோடு. ஓகே, அப்படியே தான் போகுது, ஃபுல் ரைட்டில் போகுது.